யாழ்ப்பாணத்திலே சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையம் இன்றைய நாளிலே பெரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் உள்ள ஆனைப்பந்தி பகுதியில் உள்ள வாகன விற்பனை நிலையம் ஒன்று இவ்வாறான சுற்றி வளைப்புக்கும் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய குறித்த சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தின் அனுமதியோடுதான் இந்த குறித்த நடவடிக்கைகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் விசேட அதிரடிப்படையினரும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கு இன்னும் ஒருவரிடமிருந்து கைத்துப்பாக்கியின் புகைப்படம் அனுப்பப்பட்டிருப்பவை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் ஒரு கட்டமாக குறித்த கடையினை போலீசார் சோதனை செய்ததாக உறுதிப்படுத்தி இருக்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இவை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம். யாழ்ப்பாணத்திலே பருத்தித்துறை, அதே போன்று வல்வெட்டித்துறை, தென்மராட்சி, வடமராட்சி போன்ற பகுதிகளிலே வெளிநாடுகளிலிருந்து தனவந்தர்களாக வருகின்றவர்களுக்கு அப்பால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களோடு தொடர்புகளை மேற்கொண்டு சில பகுதிகளிலே ஆடம்பரமான வீடுகள், ஆடம்பரமான வாகனங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுடைய பெயர் விவரங்களும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய கரங்களுக்கு சென்றிருக்கின்றன. சுற்றி வளைக்கப்படும் வடக்கு கிழக்கு பெரும் புள்ளிகள் அகப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய நாளிலும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அன்று உங்களுக்கு ஒரு இலக்கத்தை கூறியிருந்தோம். இப்போது அதிகரிக்கப்பட்டு 51க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் சட்டத்துக்கு முரணாக என்பதை விட திடீர் பணக்காரர்களாகியோருடைய விவரங்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை வலையமைப்பிலே சிக்கி இருக்கின்றன. அடுத்த கட்டங்களில் பெரும் கைதுகள் நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது. திடீரென்று வணிக நிலையங்கள் திறந்தவர்களுடைய விவரங்கள், அவர்களுக்கு அந்த வணிக நிலையங்களுக்கு முதலீடுகளுக்கான பணங்கள் எவ்வாறு வந்தன என்ற விவரங்கள் பலர் கூறிக்கொள்கிறார்கள். வெளிநாட்டில் இருந்து உதவி வந்தது என்று. அந்த வெளிநாட்டில் இருந்து வரப்பட்ட உதவியை கூட நிரூபிக்க வேண்டும் அல்லது அதனை முறையான விதத்திலே உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இப்போது முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் வடக்கு கிழக்கில் போதைப் பொருளினால் வியாபாரம் ஈட்டியவர்கள் அல்லது போதைப் பொருளை முதலீடாக கொண்டு வணிக தொழிலை ஆரம்பித்த பலர் இப்போது சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யாரும் தப்ப முடியாது என்கின்ற தகவலை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் முக்கிய அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த அளவுக்கு கோப்புகள் நிறைந்திருக்கின்றன.